ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டார்டிங்ல ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து அடியே உனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்ல ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணாங்க, அவங்களுடைய காலேஜ் ரூம்ல இருந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க இருந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்யூம்லாம் எடுத்து பேக்ல வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சைக்கிள்ல அப்படியே கிளம்பி பறந்து போறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு போன் வருது. யாருடான்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா தான். ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி, அம்மா இங்க பாரு, வெறும் படிப்புன்னு மட்டும் இருக்காதா, ஓகேவா, உனக்கு நான் இன்னைக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ஒழுங்கா போன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு, அம்மா இன்னைக்கு நான் இன்டர்வியூ போகணுமான்னு சொல்ல, இங்க பாரு நீ ஃபர்ஸ்ட் படிப்புன்னு இருந்த, இப்ப என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஃபர்ஸ்ட் பிளைண்ட் டேட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா திட்ட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவருடைய கம்பெனியில ஒரு பெரிய சிஇஓ பொசிஷன்ல இருக்கா. ஹீரோக்கு இன்னைக்கு ஏதோ வந்துட்டு தலைவலிப்புல இருக்கு, அதனால யாரெல்லாம் வந்துட்டு லேட்டா வராங்களோ அவங்க யாரையுமே வந்துட்டு உள்ள இன்டர்வியூக்காக அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கல. ஹீரோயின் ஹீரோடைய கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ போறாங்க போல இருக்கு. சரிமா நான் பிளைண்ட் டேட்டுக்கு போறேன், நீ வைமான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்து போலான்னு பார்க்க ஹீரோ ஆப்போசிட்ல இருந்து வந்துட்டு இருக்கா. அவனுடைய கம்பெனிக்கு வெளியே இருந்து அப்ப நம்ம ஹீரோயினுடைய சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் மேல ஏறி அந்த சைக்கிள்ல இருந்து நம்ம ஹீரோயின் ஸ்பைடர் மேன் மாதிரி பறந்து வந்து நம்ம ஹீரோ மேல புதுகுடின்னு சொல்லிட்டு விழுந்துட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஏலியனை பார்த்த மாதிரி நவுறுன்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்தி விட்டுறாரு. உடனே அங்க இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா, யாருமா நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து எதுக்கு வந்திருக்கன்னு சொல்ல, ஹீரோயின் இன்டர்வியூக்கு வந்திருக்கன்னு சொல்ல, ஹீரோ உடனே இன்டர்வியூ கிடையாது ஒண்ணும் கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்க வந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப வெறப்பா வந்துட்டு கார்ல ஏறி போறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு ரொம்ப வலிக்குது போல இருக்கு. கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஐயோ அத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. சோ இதே மாதிரி தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் வெறப்பாவே தெரியுமா. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல காமிக்கிறாங்க, ஹீரோயினுக்கு வேலை தான் கிடைக்கல, சரி ஓகே அவங்க அம்மா வந்துட்டு அரேஞ்ச் பண்ண அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெடியா இங்க வராங்க. ஆனா ஹீரோயின் வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக அவங்க அம்மாவே வந்துட்டு ஸ்பையா வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த கண்ணாடி போட்ட பையனை பார்த்தோன்னே சுத்தமாவே பிடிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அதே ஹோட்டலுக்கு தான் ஹீரோவும் ஒரு பொண்ணு கூட பிளைண்ட் டேட்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோவுக்கும் அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல போல இருக்கு. ஏன்னா ஹீரோடைய ஸ்டெப் வந்து நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கோ டார்ச்சர் பண்றதுனால தான் ஹீரோவும் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கா. ஹீரோவுக்கும் அந்த பொண்ணை பிடிக்காதனால எனக்கு ஒரு போன் வருது, இருமா நான் அட்டென்ட் பண்ணி பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருமே வந்துட்டு போன் அட்டென்ட் இல்ல பேசாத போனை எடுத்து பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், நீங்க பாரு ஆக்சுவலி நான் சரக்கு அடிக்குவேன், தம் அடிப்பேன், கூட சேர்த்து ஒன்னையும் அடிப்பேன், உனக்கு இதெல்லாம் ஓகேவான்னு சொல்ல அந்த பையன் வந்துட்டு அங்கிருந்து ஐயோ என்னால அடி வாங்கல முடியாதுமா தாயேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போவ ஹீரோயின் எப்பா அடி தொலைஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹோட்டலுக்குள்ள வரது நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு பயந்துகிட்டு ஒரு பொண்ணு கிட்ட வந்து நின்னுட்டு இருக்காளே ஒரு கதவு கிட்ட, அதே இடத்துல நம்ம ஹீரோயினும் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ யாருமா நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து வெளியே போமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோடைய அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பொண்ணு, சார் இது யார் இது அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயின் மேல கையை போட்டுட்டு இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்ல அந்த பொண்ணு அங்க வந்து குடுகுடுன்னு ஓடிடுறா. அது பார்த்தாம ஹீரோயினோட அம்மா வேற உள்ள வந்துட்டு, யாருமா இது, ஏன் அந்த பையன் அங்க இருந்து போயிட்டான், இந்த பையன் மேல என்ன கையை போட்டு நின்னுட்டு இருக்கான்னு கேட்க ஹீரோயின் அவங்க அம்மாக்கு பயந்துட்டு, ஆக்சுவலி இது என்னோட பாய் ஃப்ரெண்ட்மா, இதனால தான் நான் அவனை வந்துட்டு துரத்தி விட்டேன், நீங்க வந்துட்டு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு. சரி ஓகே இந்த பையன் கூட நீ வந்துட்டு டிராவல் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினோட அம்மா போவேன். இப்ப ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய ஆஃபீஸ் கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து நாளைக்கு வந்துட்டு இன்டர்வியூ இருக்கு வந்துருன்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னு இப்பதான் பாக்குறாங்க, ஐயோ காலையில இவன் மேல தானே நம்ம விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் ஐரிஸ் கம்பெனிக்கு வந்துட்டு இன்டர்வியூக்காக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கா. சோ அந்த பொண்ணு பார்க்க வந்தோடனே இப்ப ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே தடுமாறிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இந்த பொண்ணு தான் ஹீரோவுடைய இன்வெஸ்டருடைய அண்ணன் பொண்ணு போல இருக்கு. இப்ப ஆஃபீஸ்ல இருக்கவங்க இந்த பொண்ணுக்கும் ஹீரோக்கும் ஏதோ சண்டை நடக்குதுன்னு வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இந்த டைம் நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்காக உள்ள வராங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு, அந்த பொண்ணு ஹீரோவை டேட்டிங்காக கூப்பிட்டு இருக்கா. அப்ப வந்த ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின் மேல கையை போட்டுட்டு இவதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணா. அவ்வளவுதான், அந்த பொண்ணு கடுப்பாயிரா, என்ன சொல்லிட்டு இருக்கா, நான் உன்னோட இன்வெஸ்டருடைய அண்ணன் பொண்ணு, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்ல. ஆனா ஹீரோ வந்துட்டு இல்ல நான் இந்த பொண்ணை தான் வந்துட்டு டேட் பண்றேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அங்க வந்து கோவமா கிளம்பிட்டு அவளுடைய ஆன்டிக்கு போன் பண்ணிடுறா. சோ உடனே அந்த பொண்ணு கடுப்பாவ, இங்க நம்ம ஹீரோயின் என்ன நான் நல்லா நடிச்சனா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா, நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும், உனக்கு அதான் வேலைன்னு சொல்ல ஹீரோயின் உடனே என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. வெளியே வந்த அந்த பொண்ணு அவங்க ஆன்டிக்கு கால் பண்ணி ஹீரோ இந்த மாதிரி பண்றான்னு சொல்ல ஹீரோயின் என்னால கேர்ள் ஃப்ரெண்டால நடிக்க முடியாதுன்னு போவ. ஹீரோ உடனே உனக்கு நான் 2 லட்சம் ரூபாய் சேலரி தரேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோ என்ன பண்றா, உனக்கு நான் 5 லட்சம் ரூபாய் சேலரி தரேன், இப்பயாவது உனக்கு ஓகேவான்னு சொல்ல 5 லட்சத்தை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் அஞ்சாம அங்க இருந்து திரும்பி 5 லட்சமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா கேர்ள் ஃப்ரெண்டாக வந்துட்டு நடிக்கிறதுக்காக தயாராயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு பையன் பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த பையன் நம்ம ஹீரோயினை லவ் பண்றாமல இருக்கு. ஒன் சைடா ஹீரோயினோட டிராயிங்க வரைஞ்சு வச்சுக்கிட்டு ஹீரோயினோட ஷெட்யூல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கான் இந்த பையன். மறுநாள் ஆகுது, நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அழகா ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கு வராங்க. எதுக்காகனா ஃபேக்கா கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிறது கூட சேர்த்து நம்ம ஹீரோயின் செக்ரட்டரியா நடிக்கிறாங்க போல இருக்கு, வேலை செய்யறாங்க. அதனால இப்ப ஹீரோயின் வர ஹீரோ என்ன பண்ணா வந்துட்டு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட்கான வந்துட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினும் படிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஹீரோடைய கம்பெனில ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு, அதுக்கு நம்ம ஹீரோயினும் போறாங்க.
போறாங்க. எல்லாரும் தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காகனா ஹீரோவுடைய கம்பெனி ஒரு பெர்ஃப்யூம் தயாரிக்கிற கம்பெனி. அந்த பெர்ஃப்யூம் வந்து பாத்தீங்கன்னா சேல் ஆகலன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பெர்ஃப்யூமை மூந்து பார்த்துட்டு பொண்ணுங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும், ஏன்னா இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, ப்ரொடக்ஷன்லாம் எதுவும் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க இன்வெஸ்ட்மெண்டோடைய அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுடைய பேச்சை கேட்காம ஒரு பொண்ணுக்கு தயாரிச்ச பெர்ஃப்யூம் தானே ஒரு பொண்ணுக்கே பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த வந்துட்டு ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரையுமே சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்பிட அப்படியே ஹீரோயினை கொண்டு வந்து வீட்லயும் நம்ம ஹீரோ டிராப் பண்றா. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்க எனக்காக பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா இந்த சேல் நடக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியாது, அதுக்காக இந்த வேலையை விட்டெல்லாம் தூக்கிட மாட்டீங்களேன்னு சொல்ல ஹீரோ உடனே அதெல்லாம் கிடையாது, நான் கண்டிப்பா உன்னை வேலையை விட்டு தூக்க மாட்டேன், நீ மட்டும் நமக்கான அந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை பத்தி வெளியே சொல்லாம இரு போதும்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து அனுப்ப ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட இருந்து தொடப்பு கடையால் அடி வாங்குறாங்க. ஹீரோயினும் கேட்கறாங்க, அம்மா எதனாலமா அடிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. எதனால அடிக்கிறேனா, என்னடி காலைல தான் ஒரு பையனை பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னா இப்ப வேற ஏதோ ஒரு பையன் கூட வந்து இறங்குறேன்னு சொல்ல ஹீரோயின், அம்மா உனக்கு என்ன கண்ணுக்குன்னு தெரியலையா, வயசான காலத்துல ஏம்மா என்ன போட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண, வந்தது வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் தாமா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி மன்னிச்சிரி அந்த பையனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல மறுநாளாவது ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை எப்படியோ எழுப்பலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் எந்திரிக்கிற மாதிரி தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்போ உடனே ஹீரோ வந்துட்டு என்னாச்சு உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு கேட்க ஹீரோயினும் ஆமாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்ல சரி ஓகே வந்துட்டு லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து அனுப்பி வைக்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஈவினிங் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய பார்ட்டி போகணும் போல இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி போய் சொல்லி லீவ் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி யாரெல்லாம் லீவ் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க, லீவ்ல கூட நம்ம லெட்டர்ல எழுதுவோம், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ எம் நாட் அனேபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க நமக்கு ஃபீவரே இருக்காது. அந்த மாதிரி தான் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா மூக்கு முட்டை குடிச்சிடுறாங்க. கூட நம்ம ஹீரோயினை லவ் பண்ற அந்த பையனும் இருக்கான். அந்த பையன் நான் வேணா வீட்டுல ஹீரோயினை டிராப் பண்ணிடுவான்னு கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பான்னு சொல்லி கூட்டிட்டு போக. ஆனா நம்ம ஹீரோக்கு லைட்டா ஹீரோயின் மேல டவுட், அதனால ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வந்தவங்க இப்ப ஹீரோயின் நல்லா மொட்டா குடிக்காரி மாதிரி குடிச்சிட்டு வர இப்ப கரெக்டா ஹீரோ என்ன பண்ணா, நான் இந்த பொண்ணை டிராப் பண்ணிடுறேன், நான் தான் இவளுடைய பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை அலேக்கா அப்படியே அரிசி முட்டையை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இதை அந்த பையன் பாக்குறான். அவனுக்கு நம்ம ஹீரோ மேல வந்துட்டு கோவம் வருது. அப்படியே நம்ம ஹீரோயின் காலைல எந்திரிச்சு வராங்க. அவங்க அம்மா கிட்ட இருந்து சம்மத்திட்டு வாங்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான், அதனால தான் நீ அவ்வளவு குடிச்சிருந்தா அவன் கொண்டாந்து உன்னை வீட்டுல விட்டுருக்கான் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் என்னமா சொல்ற, அவன் எப்படி அங்க வந்தா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போனேன், போச்சு நான் மாட்டேன், அவங்கிட்டே நான் போய் சொல்லித்தாமா நான் ஆஃபீஸ்க்கு போனேன், இன்னைக்கு அவன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா என்னடி சொல்றான், அவனோட லவர் தானே ஆஃபீஸ் கிஃப்ட்ஸ்ன்றானே, இல்லம்மா அவனோட ஆஃபீஸ்ல நான் செக்ரட்டரியாவும் ஒர்க் பாக்குறமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்ல இப்போ வந்துட்டு ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோவை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னதுனால ரெண்டு பேருமே ஓடி பிடிச்சி வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அதுல ஹீரோயினோட அம்மாவுக்கு லைட்டா முதுகுல அடிபட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நம்ம ஹீரோயின் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போனவங்க ஓவரா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நான் செத்து போறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு ஹீரோவை கூட்டிட்டு வா, இப்ப கூட ஹீரோ வந்து என்ன பார்க்க மாட்டானா, என்னடியே உன்னோட லவ்வர்னு சொல்ல ஹீரோயின் வேற வழி இல்லாம ஹீரோ கூப்பிட்டுக்காக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து பக்கத்துக்காக அந்த ஆன்டி இருக்காங்களே, அதாவது இந்த இன்வெஸ்டர் ஆன்டி, சோ அவங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்டியோடைய அண்ணன் பொண்ணு வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணு தலை மேல கட்டுறதுக்காக அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோயின் கரெக்டா என்ன பண்றாங்க, உள்ள என்ட்ராவ நம்ம ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி டபக்குன்னு ஒரு கிஸ் கொடுத்துற ஹீரோ என்னடா பண்றேன்னு கத்திக்கிட்டே இருக்க. ஹீரோக்கு வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணு தான் என்னோட லவர், நான் இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு ஐயோ அதெல்லாம் இல்லன்னு சொல்ல வர ஹீரோ டக்குன்னு வாயை மூடிக்கிறான். அதுக்குள்ள அந்த பொண்ணுமே வெளியே வந்துடா. இவளுக்கு செம கோவம் வருது நம்ம ஹீரோ மேல, எப்படி இவன் நம்மள ரிஜெக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர் ஆண்டியோடைய அண்ணன் பொண்ணுக்கு செம கோவம் வருது. அந்த இன்வெஸ்டரும் ஹீரோ மேல இருக்க கோவத்துல என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் உங்க கம்பெனிக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இல்ல, சோ அதனால எங்க கிட்ட வாங்கின கடன் எல்லாத்தையுமே சீக்கிரமா கட்டு, அப்படி இல்லைன்னா பேங்க் கரப்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப ஹீரோக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் ஏன்டா எனக்கு கிஸ் பண்ணேன்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சி தயவு செஞ்சு மன்னிச்சிடுமான்னு சொல்ல வைக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பொழிச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களும் ஒரு கிஸ்ஸை பண்ணிட்டு ஹீரோ கிட்ட உனக்கும் வந்துட்டு கோவம் வந்துச்சுன்னா என்ன அடிச்சுடு, ஆனா எங்க அம்மா உன்னை பாக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்றியான்னு சொல்ல ஹீரோவும் வரேன்னு சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோயினை லவ் பண்ற அந்த பையன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். சோ உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த நம்ம ஹீரோயினுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. பிளஸ் நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ற விஷயத்தையும் சொல்றாங்க. வெளியாளுங்களை பொறுத்த வரைக்கும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அதாவது நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வர இப்பதான் உண்மை தெரியுது. ஆக்சுவலி ஹீரோயினோட அம்மாவுக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, இவங்க வேணும்னு ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூட பக்கத்துல பெட்ல இருக்கவங்க கூட வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து பெட்ல படுத்துக்கிட்டு இப்போ ராசா வந்துட்டியா பண்ணி நான் சாகிறதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு அழுது ஹீரோ கிட்டே ஆக்டிங் போட ஹீரோயின் கிட்ட ஹீரோக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கூடுமா, அம்மா நீ அப்புறமா கவனிப்பேன்னு சொல்ல ஹீரோயின் பக்கத்துல
பக்கத்துல இருக்க ஒரு ஆப்பிள் எடுத்து ஹீரோவுடைய வாயிலே வச்சு துணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினிடமா அடியே என்னடே பண்ற, லவ்ஸ் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கொடி, இது ஹாஸ்பிட்டல் டின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஹீரோயின் எங்க ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் பண்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா, நீ இல்லைன்னா கண்டிப்பா நானும் எங்க அம்மாவும் சமாளிச்சிருக்க முடியாது, ஆனா நீ பண்ற ஹெல்ப் எல்லாத்துக்குமே நானும் உனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராங்க. அது அந்த லவ் பண்ற பையன் இருக்கா இல்லையா, அவனை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்து அந்த பையன் என்ன ஆச்சுன்னு கேட்கறான். உடனே ஹீரோயின் அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்ல இவன் ஹீரோயினை டிராயிங் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதை ஹீரோயின்ட்ட கொடுக்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா, அவங்க எங்க அதை பார்த்து சந்தோஷப்பட இந்த மாதிரி ஆஃபீஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்துட்டு எல்லாரும் வேணான்றாங்க, ஆனா நான் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பிசினஸ் பத்தி சரியா தெரியல, நீ எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுப்பியான்னு சொல்ல அவனும் நிறைய டிப்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயினும் அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மக்கப் பண்ணி அப்படியே ஹீரோடைய கம்பெனில வந்து வாந்தி எடுக்க கரெக்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு தயாரிக்க வேணாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்களோ இப்போ அதே ப்ராடக்ட்டை இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தயாரிக்கலாம், இந்த பொண்ணு நல்லாவே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, மோட்டிவேட் பண்றான்னு சொல்ல ஹீரோவே உனக்கு யாருமா அந்த மாதிரிலாம் பேச கத்து கொடுக்குதுன்னு சொல்ல ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவ அப்படின்னு சொல்ல ஹீரோவே லைட்டா சிரிச்சிடறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, உங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த மாதிரி கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு. அங்க போனா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அழுது தீக்குறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப உடம்பு முடியலமா, இன்னும் நான் கூடிய சீக்கிரத்துல சாக போறேன் போல இருக்கு, எனக்கு வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதயத்துல பெரிய ஓட்டை இருக்குதான், நல்லா மெதுவிட போடுற மாதிரி அந்த அளவுக்கு பெருசா ஓட்டை இருக்குதான், என்னால முடியலமா, ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு, தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கோமான்னு சொல்ல ஹீரோயினும் அவங்களுடைய பொய்யான நடிப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சரிமா நான் கண்டிப்பா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸும் பண்ணிட. ஆக்சுவலி ஹீரோயினோட அம்மா இதை கூட வந்துட்டு நடிச்சிருக்காங்க, ஏன்னா அந்த பக்கத்து பெட்ல இருக்கவங்க தான் இதெல்லாம் ஐடியாவும் சொல்லி கொடுத்துருக்காது, உன் பொண்ணு கிட்ட இந்த மாதிரிலாம் நடி, உன் பொண்ணு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்ல இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு நடிப்பை போட அப்படி வந்து ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க இந்த மாதிரி நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அம்மா இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஏன்னா இப்ப அவனுடைய தேவைக்காகவும் நம்ம ஹீரோயின் வேணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ இன்னொரு ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை ரெடி பண்றான். என்னன்னா நீ ஃபர்ஸ்ட் என்னுடைய வீட்டுல வந்து தங்கணும், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தனா நீ இந்த மாதிரி வெளியே சொல்லக்கூடாது நம்மளுடைய ஃபேக் மேரேஜ்ன்றது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே மேரேஜ் பண்றதுக்காக மேரேஜ் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போறாங்க. ஸோ மேரேஜும் நல்லபடியா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு அதுவும் ஃபேக் மேரேஜ் நல்லபடியா முடியுது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே போட்டோ ஷூட்காக நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஒரிஜினல் வந்துட்டு மேரேஜ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறது கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டாமல இருக்கு, இந்த ட்ரெஸ் போட்டுவா அந்த ட்ரெஸ் போட்டுவான்னு போட்டோ ஷூட்க்கு டார்ச்சர் பண்ண அங்க இருக்க போட்டோகிராஃபர் சார் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணீங்க, ரெண்டு பேருமே ஒட்டி நில்லுங்க போட்டோ ஷூட்க்குன்னு சொல்ல ஹீரோ ஒரு பக்கமா மூஞ்சி திருப்பிட்டு இருக்கா, ஹீரோயின் ஒரு பக்கமா மூஞ்சி திருப்பிக்கிட்டு லாஸ்டா போட்டோ ஷூட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட வந்து நானும் ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமான்னு கேட்க அவங்களும் இப்பதாமா எனக்கு சந்தோஷம், இப்பதாமா இந்த கட்டையே வேகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கும் வராங்க. வந்தா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் உன்னோட வீட்டெல்லாம் சுத்தி காமிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் சேஃப்டிக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, கையில சுத்தியல், அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்க்ரூ டிரைவர், அதுக்கப்புறமா ஒரு பெரிய கத்தின்னு எடுத்துறாரு. ஹீரோவுக்கு அடுப்பை நான் ஒன்னும் உன்னை எதுவும் பண்ற மாதிரிலாம் ஐடியா கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் நீ எதுவுமே பண்ணலனாலும் இருந்தாலும் எனக்கு ஒரு சேஃப்டி வேணாமா அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோ உடனே கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரே வீட்டிலே தங்குற மாதிரி நிலைமை ஆகுது. ஸோ ரெண்டு பேருமே தங்கிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கா, நம்ம ஹீரோயின் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஆஃபீஸ்க்கு தான் போறாங்க, ஆனா வெளியே இவங்க காமிச்சிக்கவே இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாக்காக தானே கல்யாணம் பண்ணாங்க, இதனால வெளியே காமிச்சிக்காமே இருக்க. நம்ம ஹீரோயின் நல்லா சிக்கனு மட்டன்னு சொல்லிட்டு நல்லா வெளுத்து வாங்குறாங்க. ஹீரோ இங்க பாரு நீ இதே மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தா செம்மையா குண்டாயிடுவேன், ஒழுங்கா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோயின் நீ ஃபர்ஸ்ட் இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கும் தெரியுமான்னு சொல்ல ஹீரோ மூந்து பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பான்னு சொல்ல ஹீரோயின் வலுக்கட்டாயமா ஹீரோவோ ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் நம்ம ஹீரோ கூட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா வச்சு விளாசிட்டு இருக்காங்க சாப்பாடு. அந்த நேரத்துல பார்த்து அதே ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் லவ் பண்ற அந்த பையனும் வந்துடுறான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் பக்கத்துல ஒரு பையன் போய் உட்கார்ந்த உடனே கோவம் வருது. ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம்காக எந்திரிச்சு போறாங்க பாருங்க. இந்த கேப்ல அந்த பையன் என்ன பண்ணா ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ கோவப்படுறான். என் ஒய்ஃப் கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்றதுக்கு நீ யாருடா, அவ்வளவு நாளும் மேரேஜே பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல அந்த பையனுக்கா செம்ம ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க மேரேஜா அப்படின்னு கேட்க ஆமா எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த நம்ம ஹீரோயின் சாப்பாடுலாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின் போயிட்டு அந்த பையன் பக்கத்துல உட்கார்ந்தோடனே செம ஜெலஸ் ஆகி ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓட ஹீரோயினும் என்ன எதுன்னு புரியாம நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்றேன்னு போவ ஹீரோயின் கேட்கறாங்க ஏன் என்ன ரெஸ்டாரண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன் பாரு நான் புஃபேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் காசெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு தெரியுமான்னு சொல்ல இங்க ஹீரோ தான் ஜெலஸ்ல கூட்டிட்டு வந்துட்டா இல்லையா. ஹீரோயினுடைய பக்கத்துல வந்து இதுக்கப்புறமா அந்த பையன் கூட நீ பேசாத அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. ஹீரோ வேற இவ்வளவு க்ளோஸா வந்தோடனே ஹீரோயினும் சிஸ்டர் நான் பேச மாட்டேன் நகருன்னு சொல்ல ஹீரோவும் அங்கிருந்து மேல கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு சுத்திச்சுக்கா இல்லையா, அந்த பொண்ணு அவளுடைய ஆன்ட்டியும் ஹீரோவுடைய ஸ்டெப் மதரை போய் பாக்குறாங்க. அவங்க கிட்ட இன்டைரக்டா இந்த மாதிரி வந்துட்டு உங்க பையனை எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, இல்லைன்னா வந்துட்டு உங்களுடைய வந்துட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாவே பேங்க் கரப்ட் ஆயிடும்
ஆயிடும்னு சொல்லிட்டு இன்டைரக்டா அந்த ஸ்டெப் மதர் கிட்ட சொல்ல அந்த ஸ்டெப் மதரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே சோ இவங்க இந்த மாதிரி வந்துட்டு இன்டைரக்டா ஏதோ நம்ம கிட்ட சொல்றாங்க போல இருக்குன்னு புரிஞ்சுக்க நம்ம ஹீரோயினுக்கா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கீழே விழ தாங்கி வரப்ப பிடிச்சாங்க இல்லையா, அதே நம்ம ஹீரோயினோட மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நைட் ஃபுல்லா ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. இதனால ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்க ஏதோ பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அடப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டே என்னால தாங்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாங்க முடியலன்னா கக்கூஸ் போயண்டி ஏடி எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனவேதையை சொல்ல ஹீரோயின் இல்லடி நான் ஹீரோவை லவ் பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்ல லவ் பண்றேன்னா போய் சொல்லி தொலையண்டி அவங்கிட்டன்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ண அப்படி மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பை வேலை பாக்கிறதுக்காக இந்த பொண்ணு அதாவது ஹீரோ பின்னாடி சுத்துறாலியா அந்த பொண்ணு ஸ்பை வேலை பாக்கிறதுக்காக ஒரு ஆள் வச்சிருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனது இந்த விஷயம் வந்துட்டு ஹீரோ எதுவுமே பெருசா வெளியே சொல்லிருக்க மாட்டா இல்லையா, இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியும். எப்பயும் போல ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாலியா பாருக்கு போயிட்டு நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான் யதார்த்தமா, ஆனா ஹீரோயின் போனே அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. ஹீரோக்கு செம்ம கடுப்பாவுது. எங்க போனா இவ மறுபடியும் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு குடிக்கிறதுக்காக போயிட்டாலோ ஒரு வேலை குடிச்சிட்டு வந்துட்டு அந்த பையன் கூட க்ளோஸா இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்கு அவனே இமேஜினேஷன் எல்லாம் பண்ணி பாக்குறான். ஏன்னா ஹீரோயின் பின்னாடி நம்ம வந்துட்டு இன்னொரு ஒரு பையன் சுத்துறான் இல்லையா, இதனால ஹீரோ கடுப்பாய் என்ன பண்ணா ஹீரோயின் எப்பயும் போல குடிப்பாங்க இல்லையா அந்த பாருக்கு போவ இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ நினைச்ச மாதிரி அவங்க பின்னாடி சுத்துறாங்க இல்லையா அந்த பையன் மேல தோல் மேலே சாஞ்சுக்கிட்டு ஹீரோயின் செம்ம போதையில இருக்கா. அப்படி கரெக்டா ஹீரோவும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு ஹீரோயின் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்தவனே என்னுடைய கார்ல கொண்டு போய் உன்னோட ஃப்ரெண்டை ஏத்துமா புடிமா குடிமி போட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு அந்த பையன் கிட்ட இங்க பாரு எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நீ அவ பின்னாடி சுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனால நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த இன்னொரு தடவை அப்படின்னா கண்டிப்பா நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துரும், அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் ரவுடி ஹீரோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா மிரட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து வீட்டுல பெட்ல படுக்க வைக்க ஹீரோயினா நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்றாங்க ஏய் நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பாதி போதையிலே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்பா இங்க பாரு ஃபர்ஸ்ட் நீ எங்க போன ஏன் என்னோட போன் கால் அட்டென்ட் பண்ணலன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சும்மா தான்ப்பா சரி உட்கார என்ன இன்னைக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் அங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ இங்க பாரு போதும் நிப்பாட்டு ஃபர்ஸ்ட் உன்னுடைய போனை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்கிங் ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுக்கப்புறமா இந்த ஆப்பை நீ அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய லவ் ஹீரோயின் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடுறா. இங்க பாரு நான் இந்த நேரத்துல கன்ஃபஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண ஹீரோயினுக்கு திடீர்னு போல தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஆமா இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஹீரோ என்ன பண்றா அவன் கையில போட்டிருக்க ஒரு பிரேஸ்லெட்டை எடுத்து ஹீரோயின் கையில மாட்டி விடுறான். ஆக்சுவலி இது ஹீரோவுடைய அம்மாவோட பிரேஸ்லெட் போல இருக்கு. ஹீரோயின் கையில மாட்டி விட்டுட்டு இதுக்கப்புறமா நீ கழட்டக்கூடாதுன்னு சொல்ல மறுநாள் காலையில விடுது ஹீரோவுடைய ஸ்டெப் மதர் வராங்க. நம்ம ஹீரோ பாக்கிறதுக்காக வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணுக்காக வந்துட்டு நீ இந்த மாதிரி கம்பெனில நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ ஸ்டாப் பண்ணிட்டியா, அந்த பொண்ணு அதாவது நீ அந்த இன்வெஸ்டருடைய அண்ணன் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாதான் உன் கம்பெனி வந்துட்டு ரன் ஆகும் உனக்கு தெரியும் இல்லையான்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இங்க பாருங்க என் மனசுல ஹீரோயின் தான் இருக்கா அவளை தவிர நான் வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஸ்டெப் மதர் கிட்ட சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்கு ஸ்டெப் மதர் என்ன பண்ணாங்க ஆபீஸ்க்கு போறாங்க. ஏன்னா அப்பதானே ஹீரோ இருக்க மாட்டான் கொஞ்ச நேரத்துக்கு. அதனால ஹீரோயின் கிட்ட போய் இங்க பாருமா இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய பையன் வந்துட்டு உன்னை லவ் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவன் அம்மாவுடைய வந்துட்டு பிரேஸ்லெட்டை நீ கையில போட்டிருக்கப்பவே எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சிச்சு. அது இது ஒண்ணு விஷயம் தெரியுமா ஹீரோ உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றானோ அதே அளவுக்கு இந்த கம்பெனியும் அவன் லவ் பண்றான். இந்த கம்பெனி ரன் ஆகணும்னா இதுக்கப்புறம் உன் கையில தான் இருக்கு. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் யாரும் இல்ல இதனால ஹீரோ கஷ்டப்பட்டு இருக்கான் நீ ஹீரோ விட்டு பிரிஞ்சு போயிடுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து பாக்குறாங்க இன்வெஸ்டர்ஸ் யாரும் இல்லாதனால ஹீரோயின் ஒரு பெர்ஃப்யூமை பத்தி இது பண்ணிருப்பாங்க இல்லையா ப்ரொடக்ஷனை பத்தி அந்த ப்ரொடக்ஷன் கூட ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்றாங்க இதுக்கப்புறமும் நான் உன் கூட இருக்கிற மாதிரி இல்ல ஏன்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கே யாரும் இல்லைன்னா எனக்கு நீ சேலரி எப்படி கொடுப்ப அதனால நம்ம கான்ட்ராக்டை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ கோவம் ஆகுறா ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா நான் தான் உங்ககிட்ட நேற்று சொன்னேன்ல என்னோட லவ்ன்னு சொல்ல ஹீரோயின் அவங்க கையில இருக்க பிரேஸ்லெட்டை ஹீரோ கையில கழட்டி விட்டுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து மொத்த துணிபணியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோடைய வீட்டை விட்டு நம்ம ஹீரோயின் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. சோ நம்ம ஹீரோயின் அடுத்தது அவங்களுடைய வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான் வீட்டுல இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்குள்ள வர இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட அவனுடைய ஸ்டெப் மதர் வந்து என்னப்பா இந்த பிரேஸ்லெட் மறுபடியும் இங்க வந்திருக்குது நேற்று தான் உன்னோட ஒய்ஃபோட கையில பார்த்தேன் சரி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா ஆக்சுவலி உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்காக என்கிட்ட வந்துட்டு 5 மில்லியன் வாங்கினாப்பா உனக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. இல்ல அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ல அவங்க அங்க ஹீரோவை வந்துட்டு மைண்ட் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட ஹீரோ நான் ஃபேக் மேரேஜ் தான் பண்ணேன்னு சொல்ல அவங்க அழ ஆரம்பிச்சாங்க என்ன மன்னிச்சிடுமா உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கேட்காம உன்னை ஃபோர்ஸ் பண்ணனால தானே நீ வந்துட்டு இப்ப இந்த நிலைமையில இருக்க என்ன மன்னிச்சிடுமா இதுக்கப்புறம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேமான்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. பாவம் அங்க நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ கிட்ட அந்த ஹீரோவை லவ் பண்ற பொண்ணு வந்து
ஹீரோ கிட்ட என்ன சொல்றா, எங்க ஆண்டியே நான் இவனுடைய கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றது என்னுடைய பொறுப்பு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றேன் ஓகேவான்னு சொல்ல. அப்ப ஹீரோக்குமே மனசுல தோணுது ஹீரோயினே போயிட்டா அட்லீஸ்ட் நம்ம கம்பெனியாவது காப்பாத்தோம்னு சொல்லிட்டு அவன் மனசால் நினைச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட வேலை செஞ்சதையும் விட்டுட்டாங்க இல்லையா, இப்ப ஹீரோயினுக்கு வேலை வேணும், அதனால ஏகப்பட்ட இடத்துல நம்ம ஹீரோயின் அலையிறாங்க. சோ இதனால அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலில் வந்துட்டு ரத்தமே வந்துட்டு ஹை ஹீல்ஸ் போட்டிருந்தனால, ஆனா எந்த ஒரு கம்பெனிலையும் ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ஜாபே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு கம்பெனில வெறும் 3000க்கு நம்ம ஹீரோயினுக்கு வேலை கிடைக்குது. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அந்த கம்பெனிக்கு வரேன்னு சொல்லிட்டு. இப்ப வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயினோட கால் ஃபுல்லா சமரத்தமா இருக்கு. ஏன்னா ஹீல்ஸ் போட்டு ஒரு நாள் ஃபுல்லா சுத்தினா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே ஜாபுக்காக போவ கால்ல ஆல்ரெடி அடிபட்டதுனால ஹீரோயின் பொதுக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கூட இருந்தாங்களே, ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருந்தாலையும் அந்த பையன் வந்து ஹீரோயினோட காலை பாக்குறான். என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமா ஹீரோயினோட காலுக்கு மருந்தெல்லாம் தடையோட ஹீரோயின் ஹீரோக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு ஃபேக் மேரேஜ் தான் நடந்ததுன்ற விஷயத்தையும் அந்த பையன் கிட்ட சொல்ல, அந்த பையன் சரி ஓகே நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வீட்டை போடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே பிக்கி பேக் தூக்கிட்டு வந்து ஹீரோயினை பத்திரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூ வந்துட்டு மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே நீ பார்த்து வீட்டுக்கு போன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடான். அந்த பையனுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி அங்க சீன் கட் பண்ணி ஹீரோ கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அந்த ஹீரோ பின்னாடி சுத்துவா இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஹீரோவை மைண்ட் பிளாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா என்னதான் இருந்தாலும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு மறக்கவே முடியல. ஏன்னா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. சோ ரெண்டு பேருமே ரொம்ப வந்துட்டு கஷ்டத்துல இருக்க இந்த நேரத்துல தான் ஹீரோயினை வந்துட்டு அந்த லவ் பண்ற அந்த பையன் என்ன பண்ணா, ஹீரோயினுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணா. ஆனா நம்ம ஹீரோயின் சாரி நான் உன்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருக்கேன், என்ன வந்துட்டு மன்னிச்சிடு, என்னோட மனசுல ஹீரோ தான் இருக்கான்னு சொல்ல அவனும் என்ன பண்ணா ஜெனியூனா சரி ஓகே உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஹக் ஒன்னு கொடுக்க இதை யாரோ போட்டோ எடுக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த ஸ்பை தான். ஆக்சுவலி ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருக்காலையும் அந்த பொண்ணு தான் ஹீரோயினை வந்துட்டு போட்டோ இந்த மாதிரி ஹீரோயினும் என்ன பண்ணான்னு பார்க்க சொல்ல இவ தப்பா நினைச்சுக்கிறா. ஹீரோயின் கூட இருக்கிறது ஹீரோன்னு நினைச்சிட்டு ஹீரோயினை வந்துட்டு கடத்த சொல்றதுக்காக ஆர்டர் போட்டுட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கா ஹீரோடைய நினைப்பாவே இருக்கு, எங்க போனாலும் கப்புள்ஸ் ட்ரெஸ்ஸாவே பாக்குறாங்க, கப்புள்ஸாவே பாக்குறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் சரி ஓகே அட்லீஸ்ட் என் மனசுல இருக்கிறதையாவது ஹீரோ கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷமா ஹீரோடைய வீட்டுக்கு ஓடுறாங்க பாருங்க. இப்ப அந்த பொண்ணு அதாவது ஹீரோவை லவ் பண்றாலியா, அந்த பொண்ணு ஹீரோயினை கடத்த சொன்னாங்க இல்லையா, அந்த ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஹீரோயினை கடத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா விடுற மாதிரி இல்ல, அவளுடைய பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோடைய வீட்டுக்கே வந்துட்டா. பிளஸ் நம்ம ஹீரோவை இந்த மாதிரி பாரு உனக்கு வேற வழியே இல்ல, அட்லீஸ்ட் உன்னுடைய கம்பெனியாவது நீ காப்பாத்திக்கோ, என்னோட ஆண்டி கிட்ட சொல்லி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு டார்ச்சலா பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம பல்லெல்லாம் கடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இவன் என்ன பண்றா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய படியெல்லாம் உட்காந்து ஹீரோ செடியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோ எதுக்கும் அசைற மாதிரி இல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை கடத்தி கூட்டு வந்துட்டு ஏ பொண்ணே இங்க பாரு ஒழுங்கா உட்காரு, அப்படி இல்லைன்னா அப்படி கழுத்தெடுத்து போட்டு போயிடும் ஓகேவான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஹீரோயினை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. மறுநாள் காலைல ஹீரோ எந்திரிச்சா சோ நம்ம ஹீரோயினுடைய முகம் தான் எல்லா இடத்துலயும் தெரியுது. ஹீரோயின் தலைகாணியை கட்டிப்பிடிச்சு தூங்குற மாதிரியும் அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் போன நோண்டுற மாதிரியும் சொல்லிட்டு வீடு ஃபுல்லா ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கு. அட்லீஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் டைம் இன்னும் ஒரே ஒரு டைம் ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டே வந்துட்டு நான் ஹீரோயின் கிட்ட பேசினேன், அதுக்கப்புறமா நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்றேன்னு சொல்ல அந்த பொண்ணு செம்ம கடுப்பாயிரா. நீ வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணாதான் அவளை நீ உயிரோடவே பார்க்க முடியும், ஃபர்ஸ்ட் நீ என்ன கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிரா. என்னடி பண்ண அவளன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்க அவ என்ன சொல்றா, அசால்ட்டா நான் ஹீரோயினை கடத்தி வச்சிருக்கேன், நீ என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நான் அவளை வந்துட்டு விடுவேன் ஓகேவா, நமக்கு இன்னைக்கே கல்யாணம்னு சொல்லிட்டு பெரிய குண்டா தூக்கி போடுறா. ஹீரோக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோவை டீஸ் பண்றதுக்காக டாடா பாபா எல்லாம் சொல்லிட்டு போவா. அப்ப அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் அதுக்கப்புறமா அந்த ஹீரோ பின்னாடி சுத்துறா அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் போல இருக்கு. சோ நம்ம அந்த பொண்ணு வந்துட்டு ரெடி ஆகி வந்துட்டா. ஹீரோ ரெடி ஆயிட்டானான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக போனா நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் ரெடி ஆகி வரதுக்குன்னு சொல்ல சீக்கிரமா வா இல்லைன்னா உன்னோட காதலி இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு இவன் மிரட்டிட்டு போவ. நியூஸ்ல எல்லாம் இவங்க ரெண்டு பேருடைய மேரேஜ் பத்தி தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நியூஸை ஹீரோயினோட அம்மாவும் பாக்குறாங்க. என்னடி இது அநியாயமா போச்சு, என் பொண்ணு வாழ்க்கையே போச்சடி, என்னால் தான் எல்லாமே வந்துட்டு கேடா போயிடுச்சு, ஆனா இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல இப்ப இந்த பொண்ணு ஹீரோவை லவ் பண்றா இல்லையா, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல போய் பார்க்க ஹீரோவை காணும். உடனே அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடுறா. இவளை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்துறா இல்லையா, அந்த பையன் ஸ்டாப் பண்றான். ஏன்னா வந்துட்டு இவ கடத்துற விஷயம் இந்த பையனுக்கும் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. உடனே இவளை பிளாக்மெயில் பண்றா, ஒழுங்கா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இல்லைன்னா என்கிட்ட இருக்க ப்ரூஃப் நான் வந்துட்டு போலீஸ்ல கொடுத்துருன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினோட போன்ல ஆல்ரெடி அவன் தான் ட்ராக்கிங் ஆப் வச்சிருக்கான் இல்லையா, அதை ட்ரேஸ் பண்ணி ஹீரோயின் எங்க இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ கரெக்டா வந்து ஹீரோயினை காப்பாத்தி நான் லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடு சாரின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டே ஹீரோயினை ஹக் பண்ண. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு போலீஸ்க்கு பயந்துட்டு இந்த மாதிரி மேரேஜை நானே கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா எல்லாத்தையுமே பண்ணிட்டு லாஸ்டா இவ்வளவு மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட. இந்த மேரேஜ் ஸ்டாப் ஆன விஷயம் ஹீரோயினோட அம்மாவுக்கும் தெரியுது. அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிளஸ் அப்படியே கட் பண்ணா
பார்த்தோம்னா ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸை ட்ரை பண்றதுக்காக போயிருக்காங்க. ஆமா, இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு உண்மையாவே மேரேஜ் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.